Hi friends, welcome to our Sainila Cooking. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் கொஸ்து. இந்த ரெசிபி பொங்கல், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு மசாலா பொடி அரைக்கணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 3 வரமிளகா அதையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஆற விட்டு ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். நான் குக்கர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஓப்பன் பேன் வேணும்னா நீங்கள் அதில் கூட இதே மாதிரி பண்ணிக்கலாம். அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 6 பூண்டை நல்லா தட்டி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நான் கத்திரிக்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நம்ம நிறையா சேர்த்துக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் கத்திரிக்காய் வதங்கினா தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு கரண்டியோ இல்லை மத்தோ வச்சு நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். கத்திரிக்காய் எதுவுமே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். இது போல் நல்லா மசிச்சுட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு புளி எடுத்து நான் கரைச்சி இது மாதிரி தண்ணியாக வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடர் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரை டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த டயத்தில் பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க.
நம்ம இதை இப்படியே கூட சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஆனா, நான் இன்னும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 1/2 கப் பைத்தம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அத நம்ம இதில சேர்த்துக்கலாம். பைத்தம் பருப்பு போடுறதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்க கண்டிப்பா பைத்தம் பருப்பு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவு வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில நம்ம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழைய சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான் நம்மளோட பிரிஞ்சால் கோஸ்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பிரிஞ்சால் கொஸ்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ரவா பொங்கலோட சர்வ் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே குயிக்காகவும் நல்ல ஈஸியாகவும் பண்ணிடலாம். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்குலாம் இது போல் பண்ணி கொடுத்தோம்னா இதில் கத்திரிக்காய் இருக்குங்கிறதே தெரியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த ரவா பொங்கலோட ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.